ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் டிகே. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டும் அதுக்கப்புறம் திருப்பி கேப் விட்டுட்டேன். பிகாஸ் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான். இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு லாங் வீடியோவில் போட்டிருப்பேன். எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஷார்ட் செம். ஸோ ஒர்க்கும் ரொம்ப ஹெவி லோடாக இருக்குது, நிறைய டைட்டாக ஒர்க் போயிட்டே இருக்குது. இப்போ செம்மும் கிட்ட. இப்போ எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து மே 16 22 வரைக்கும் செமஸ்டர். அதான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட 5 இப்போ மே 5 அன்றைக்கி எங்களுக்கு ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகுது, வைவா ஸ்டார்ட் ஆகுது. சொல்லப்போனால் எனக்கு நெக்ஸ்ட் மண்டே இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 30th ஏப்ரல். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 5 டேஸில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிவ்யூ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனாலே கொஞ்சம் ஒர்க்கு சப்மிஷன்ஸ்னு சொல்லிட்டு ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் இப்போதைக்கு வீடியோஸும் ஷார்ட்ஸும் போட முடியல. ஸோ சென்டரில் நான் எப்படி வச்சு உங்களுக்கு போட்டு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நான் இப்போதைக்கு நான் ஒரு சப்ஜெக்ட், ஸோ எங்களுக்கு இருக்கிற ஒரு சப்ஜெக்டில் நான் இப்போதைக்கு நான் ஒன்று முடிச்சிருக்கேன், ஒரு போர்ட்ஃபோலியோ சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன போர்ட்ஃபோலியோ, என்ன சப்ஜெக்ட் நேமு, அதில் என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன், கிராஃபிக் டிசைன், ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்யூ எஜுகேஷன், அக்வாஸ்டிக்ஸு, என்விரான்மெண்டல் சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பிஹேவியரல் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நாங்கள் மெயினாக ஒர்க் பண்ணுறக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன், கிராஃபிக் டிசைன், அதுக்கப்புறம் டிசைன் ஸ்டுடியோ. ஸோ இது 3 தான். இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் வந்து லைக் ரிவ்யூ நடக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த 3 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் இப்போதைக்கு நான் பக்காவாக முடித்து போர்ட்ஃபோலியோ சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சீல் வச்சு சைன் வாங்கியாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க்கோட அந்த சப்ஜெக்டோட ஒர்க்ஸ் தான் நான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். ஸோ எப்படி போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் அதில் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் சப்ஜெக்ட். ஸோ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒரு லே அவுட் கொடுத்துட்டு அதில் நான் இன்டீரியர் பண்ணுற மாதிரி தான். ஸோ இன்டீரியர் டிசைன்னாலே அந்த இது தான். அதுக்கப்புறம் வந்து கிராஃபிக் டிசைன் ஒன்று இருக்குது. கிராஃபிக் டிசைனில் நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைக் இன்டிசைன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். அதில் வந்து மேகசின் கற்றுக்குறோம். மேகசின் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும், அது எப்படியெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்டிசைன் சொல்கிற ஒரு சாஃப்ட்வேரில் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அது மேகசின் ரெடி பண்ணி நாளைக்கு சப்மிட் பண்ணது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஸ்டுடியோ, இன்டீரியர் டிசைன் ஸ்டுடியோ நான் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த இதுக்கும் நாங்கள் வந்து இந்த டைம் வந்து விஷுவலைசேஷன்ன்றதுனால ஃபுல்லாக மேகசின் தான், நாங்களோட அந்த ஃபார்மெட்டில் தான் நாங்கள் அந்த டிசைன் வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மேகசின் ஃபார்மெட்டில் நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம் என்டையர் டிசைனுமே. ஓகேவா? அதில் வந்து நாங்கள் போடுற பிளானாக இருக்கட்டும், செக்ஷனாக இருக்கட்டும், 3D மாடலாக இருக்கட்டும், நாங்கள் விஷுவலாக எது காமிக்கிறதுனாலுமே அந்த மேகசினில் ஒரு A4 சைஸ், ஸோ A3 ஸ்ப்ளிட் பண்ணால் லைக் A3ன்ற மாதிரி வரும் இல்லைங்களா. ஓப்பன் பண்ணால் A3, ஸ்ப்ளிட் பண்ணால் A4ன்ற மாதிரி. ஸோ அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் தான் கம்போஸ் பண்ணி எல்லாமே வைக்க போகிறோம். ஸோ ஒரு மேகசின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்குன்னு இல்லாமல் லைக் சென்டரில் நம்ம மேகசின் படிக்கும்போது ஆட்ஸ் எல்லாம் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தான் எங்களோட க்ரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் அதில் காமிச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஒரு 50 to 100 பேஜஸ், இல்லை 100 to 200 பேஜஸ், அதை நம்ம மினிமம் 50 பேஜஸ் சொன்னாங்க. ஸோ 50 பேஜஸ்க்கு மேலே எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ அதில் ஆட் மட்டுமே நிறைய இருக்கக்கூடாது, நம்மளோட கண்டென்ட்டும் இருக்கணும், நம்மளோட ஒர்க்ஸும் அதில் காமிக்கணும். ஸோ அது மாதிரி அந்த சப்ஜெக்ட் ஒன்று. ஸோ அது இன்னும் போயிட்டே இருக்குது, அதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை நான் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே நான் அதை என்ன பண்ணியிருக்கேன் எது பண்ணியிருக்கேன்றதை நான் அதை காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இன்டீரியர் டிசைனில் நான் என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன்றதை நான் இப்போதைக்கு உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அப்படியே இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ என்கிட்ட வந்து பிரிண்ட் கையில் இல்லை, நான் போர்ட்ஃபோலியோ வந்து A2 சைஸ் பிரிண்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படி லைக் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன்றதை அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசலாம். ஓகேவா? ஓகே மக்களே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது பெரிய ஃபைலுன்றதுனால என்னால் ஃபோனில் அதை ஃபுல்லாக கவராக எடிட் பண்ணி போட முடியல. ஆக்சுவலாக அதே இம்போர்ட் ஆகலை. அதனால் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான். ஸோ லேப்பில் என்ன பண்ணியிருக்கேன் எது பண்ணியிருக்கிறது அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன், என்னோடய சப்ஜெக்ட் நேம் அண்ட் தென் சப்ஜெக்ட் கோடும். ஸோ என்னோடய நேமு, என்ன ரோல் நம்பர், என்ன இயர், அண்ட் தென் அதெல்லாம் போட்டு என்னோடய காலேஜ் நேம். இது வந்து ஃப்ரண்ட் கவர் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கும்,
அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா என்னென்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு சொல்லிட்டு ஸோ என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ எவல்யூஷன் ஆஃப் இன்டீரியர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு எல்லாமே இருக்குது. ஒரு 10 எக்ஸசைஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 10th எக்ஸசைஸ் மட்டும் நாங்கள் வந்து ஆன் டைமில் சப்மிட் பண்ணுவோம். லைக் ரிவ்யூ அன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு இன்டீரியர் டிசைன், லைக் அது கொஞ்சம் விஷுவலாக காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சும்மா காமிச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு இது ஒரு குரூப் எக்ஸசைஸ் ஆக்சுவலாக. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி பிரிச்சிருப்போம். லைக் இந்த இந்தியாவிலேயே வந்து ஸ்டேட் பிரித்து அந்த ஸ்டேட்டில் லைக் இந்த பர்டிகுலர் இயரில் லைக் 1960s 1990s அந்த இயரில் மேக் பண்ண ஃபர்னிச்சர்ஸ், அதோட டைப்பு, அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரி எது மாதிரின்றதை நாங்கள் லைக் அதோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதோட ஜென்ரேட் மாதிரி போட்டு அது ஃபர்னிச்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் சூஸ் பண்ண ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஒடிஷாவிலேருந்து அது என்ன ஃபர்னிச்சர்ஸ், என்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது, ஸோ அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு அதெல்லாம் எல்லாமே போட்டு இது ஒரு ஷீட். ஓகே, இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துருப்பீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஷீட் நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட் பார்த்திங்கன்னா லைக் இது ஒரு லைக் இது ஒரு குரூப் ஒர்க்கு தான். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீவியஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டை சூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஓல்டு டைப் ஆஃப் ஃபர்னிச்சரை நாங்கள் லைக் பண்ணியிருப்போம். அதோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் எடுத்து அந்த ஃபர்னிச்சர்ஸ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருப்போம். இந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா லைக் நாங்களாக ஒரு ஓல்டு ஃபர்னிச்சரை சூஸ் பண்ணி அந்த ஃபர்னிச்சரோட டைப் என்ன, அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் நாங்களே கேடில் போட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜஸ். ஸோ ஓகேங்களா, இது வந்து கேட் ட்ராயிங்ஸ். ஸோ இந்த கேட் ட்ராயிங்ஸில் நான் பண்ணிட்டேன். இது வந்து குரூப் ஒர்க்குன்றதுனால ஒரு 4 பேர் டீமில் இருக்கும். ஸோ 4-5 பேர் டீமில் இருக்கிறதுனால கம்போசிஷனுக்குன்னு ஒரு பர்சன், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன், ஸோ மாடல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன், கேட் பிளானு 3D பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3D பண்ணல ஆக்சுவலாக நினைக்கிறேன். 3D பண்ணதை பண்ணல நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா லைக் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம், ஸோ என்ன டைப் ஆஃப் நாங்கள் சூஸ் பண்ண ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா டீபாய். ஸோ டீபாயை பற்றி எல்லாமே போட்டு இந்த கேட் ட்ராயிங்ஸ் பண்ணேன். இது வந்து எங்கள் கிளாஸில் எங்கள் டீம்மேட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் மாடல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ லைஃப் ஸ்கேல்லே. ஸோ இது ஒரு ஷீட். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட்டு ஷீட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட் பார்த்திங்கன்னா இதுலேருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுவும் எக்ஸசைஸ் தான். இதில் வந்து மெயின் லைக் என்ன இந்த டிசைனுக்கான ஒரு மார்க் பூஸ்ட் பண்ணுற ஒரு லைக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெயினாக ஒரு 30% ஆஃப் மார்க் வந்து இந்த நான் காமிக்க போகிற எக்ஸசைஸில் தான் இருக்குது. ஒரு லிவிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லே அவுட் கொடுத்தாங்க, ஒரு பிளானு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபாயர், லிவிங்கு, டைனிங்கு, அதுக்கப்புறம் சிட் அவுட் ஏரியா, ஸோ பால்கனி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு என்ன தீமு என்ன சூஸ் பண்ணிவிட்டு அதில் வரத்துக்கு ஒரு லைக் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரி நாங்கள் வச்சுப்போம். இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ஜென்ரேட் பண்ண மாதிரி நாங்கள் வந்து இந்த பிளானை வந்து ஏஐயில் போட்டு லைக் அந்த நாங்கள் ஒரு தீம் வச்சுருப்போம். ஸோ அந்த தீம் ஸ்டைல் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தீமை சூஸ் பண்ணிவிட்டு அது ஜென்ரேட்டில் போட்டாங்கன்னா அவங்களுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்த கண்டெம்பரரி ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி ஸ்டைலில் சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு ஜென்ரேட் பண்ணி எனக்கு கொடுத்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத மாதிரி இந்த ஒரு ஷீட்டில் கவர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஜென்ரேட் மாதிரி லைக் இது வந்து மூட் போர்டு அண்ட் மெட்டீரியல் போர்டு நான் பண்ணியிருக்கேன் இந்த ஷீட்டுக்கு. ஸோ என்னோடய லிவிங் ஸ்பேஸில் என்ன மாதிரிலாம் இருக்க போது, என்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், லைட்டிங் பண்ண போகிறேன், மெட்டீரியல்ஸில் எந்த மாதிரி இருக்க போது, கலர் பேலட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா இதான் நான் பண்ண ரெசிடென்சி டிசைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண ரெண்டர் ஷீட் லைக் ரெண்டர் இமேஜ். ஸோ இந்த ரெண்டர் இமேஜுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வரப்போகுது. இது வந்து இன்டர்ஃபேஸ் மாதிரி. ஸோ லைக் என்னோடய ரெசிடென்சியோட பிளான் காமிக்கிறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு ஷீட்டு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் டிசைன். ஸோ இதான் அவர் கொடுத்த ஆக்சுவல் பிளான். ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் அவர் கொடுத்த ஆக்சுவல் பிளானு. இதில் பார்த்திங்கன்னா பெட்டு இதெல்லாம் இருக்கும், டைனிங்கு, இது எல்லாமே வந்து டோட்டலாக இந்த பிளானில் மாறி இருக்கும். ஏன்னா நானே இது ஃபுல்லாக போட்டது மாறி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் போட்ட சோஃபா செட்டு, டீபாய், டிவி யூனிட்டு, டைனிங்கு, ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் பண்ண ஃபர்னிச்சர்ஸ். ஸோ இந்த வுட்டன் பேனல், ஃப்ளூட்டட் பேனலு, டிவி யூனிட்டாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு யூஸ் பண்ண கீழே டிவி யூனிட்டோட கபோர்டு, அது எல்லாமே என்ன மெஷர்மெண்ட்ஸு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான இந்த ஷீட்ஸ். ஓகேங்களா, இதே மாதிரி தான் அது வந்து டீட்டெயில் எல்லாமே நான் பண்ண சோஃபா. ஸோ எல்லாமே இது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு இதில் வரும். இது வந்து செக்ஷனல் பர்ஸ்பெக்டிவ்ஸ், செக்ஷனல் வியூஸ். ஸோ இது வந்து 3D மாடல் வந்து செக்ஷன் எடுத்து
பார்த்தா இன்டீரியர் எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ இது வந்து ரெண்டர் இமேஜ். இது வந்து D5 பண்ண ரெண்டர். ஸோ இது வந்து இப்படி தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது நான் பண்ணதுக்கு, லைட்டிங்கில் ஆட் பண்ணதுக்கு. ஸோ இதில் நாங்கள் என்னென்ன டைப் ஆஃப் லைட் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் டிசைன். இதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸில் வந்து நான் ரெண்டர் பண்ணி இமேஜை வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். லைக் ஃப்ளோர் பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் வியூன்னு போட்டு எந்தெந்த பிளேஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஷீட்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில் என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். எவ்வளோ சைஸில் இருக்கணும், ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் சேம் அதே தான். இது ரெண்டர் இமேஜ் ப்ளஸ் அதோட லைட்டிங் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் டிசைன். ஸோ ரெஸ்டாரண்ட் டிசைனுக்கும் சேம் அதே இன்டர்ஃபேஸ், ரெண்டர் இமேஜ், அதோட ஃப்ளோர் பிளானு, ஐசோமெட்ரிக் வியூ, எலிவேஷன், ஃப்ரண்ட் வியூ அந்த மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன்ஸு, இதுவும் காமிச்சிருப்பேன். ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா அதோட மெஷர்மெண்ட்ஸ் தான். லைக் ஃபர்னிச்சர் என்ன டைப் ஆஃப் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி இதுலேயும் காமிச்சிருக்கணும். ஸோ இது வந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பேஸாக டிவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 3 ஸ்பேஸ்க்கு டிவைட் பண்ணதுக்கான டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அது தென் ரெண்டர் இமேஜ், அதோட லைட்டிங். ஓகேங்களா? ஸோ இது எலிவேஷனோட ரெண்டர் இமேஜ், அதோட எலிவேஷனில் என்ன மாதிரி லைட்டிங்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் டிசைன் சொல்லிட்டு, கிளாஸ் ரூமுக்கு சேம் லைக் பிளானு, செக்ஷனு, லேஅவுட்டு, மெஷர்மெண்ட்ஸு, அதோட டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தென் அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு. ஸோ அக்வாஸ்டிக் பேனல்ஸு, சஸ்பெண்டட் சீலிங்ஸு, வுட் அண்ட் வால் பேனல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதோட டீட்டெயிலிங் ஆட் பண்ணியிருப்பேன். ஃபால் சீலிங் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதோட ரெண்டர் இமேஜ், லைட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பாலஜி ஃபார் பெட்ரூம் டிசைன். அதுக்கப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர்னு இருக்குது. ஸோ 2 எக்ஸசைஸு. இதில் நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பெட்ரூம் டிசைன். ஸோ இதில் வந்து கேட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதுன்ற மாதிரி. ஸோ இது A to Z ஒரு பெட்ரூம் எடுத்து அந்த பெட்ரூமில் செக்ஷன் பண்ணியிருப்பேன், எலிவேஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் நான் பண்ண பெட்டாக இருக்கட்டும், வார்ட்ரோபாக இருக்கட்டும், டிவி யூனிட்டாக இருக்கட்டும், ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், ஃபால் சீலிங், இது எல்லாமே A to Z பண்ணது கேட்லேயே. ஸோ பண்ணி அதில் போட்டிருப்பேன், லெஜெண்டிங் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு ஒர்க், லிவிங் ரூம் டிசைன். இது வந்து நான் சூஸ் பண்ண ஒரு கோஸ்டல் தீம் சொல்லிட்டு இந்த பீச் தீமில் பண்ணியிருப்பேன். இந்த ரெசிடென்ஸ் லிவிங் ரூம் மட்டும் ஒரு ஸ்பேஸை சூஸ் பண்ணி பண்ணுறது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸை சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான மூட் போர்டு அண்ட் மெட்டீரியல் போர்டு, ரெண்டர் இமேஜ், ஜென்ரேட் பண்ண ரெண்டர் இமேஜ், இதெல்லாம் ரெஃபரன்சஸ் எந்த மாதிரிலாம் நான் என்னோடய டிசைனில் பண்ண போகிறேன்ற மாதிரி. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நான் பண்ண டிசைனில் நான் பண்ண ஃபர்னிச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் நான் பண்ண பிளான், ஃப்ளோர் பிளான். இல்லை லிவிங் ஸ்பேஸ் மட்டும் நான் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் எந்த சைட்டில் லொக்கேட் ஆகிருக்கு, இது நாங்களே சூஸ் பண்ணி சைட் பண்ணுது. ஸோ சென்னையில் கோவளம் பீச் அந்த சைடு நான் ஒரு சைட். ஸோ ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சேம் காமிச்ச மாதிரி தான். ஸோ என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், என்னென்ன ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு 3D வியூ போட்டு இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஷீட் ஓவர். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டென்சில் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நாங்கள் ஸ்டென்சில் வந்து லைக் நாங்கள் வந்து ஆன் டைமில் சப்மிட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா ரிவ்யூ அன்றைக்கி நாங்கள் அந்த எக்ஸசைஸை சப்மிட் பண்ணுவோம். அது என்ன ஏதுன்னு. ஸோ இதான் நான் பண்ண ஒர்க்ஸ். அண்ட் தென் ப்ரீவியஸ்க்கே போயிடலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண நான் காமிச்ச ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ ஒர்க்ஸ், எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போகுமா இல்லைங்கன்னா இல்லை. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒர்க்ஸ் டிஃபர் ஆகும். லைக் இதே மாதிரியே போகாது. சிலதுக்கு ஹெவியாக இருக்கும், சிலதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே ஆக்சுவலாக ஹெவி தான். இதுக்கப்புறம் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ்லாம் கிராஃபிக் டிசைன்றது ரொம்ப பெருசாக ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் இல்லை. லைக் டக்குன்னு முடிச்சு சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா பண்ணணும்னா மேகசின் புக்குன்றதுனால. அண்ட் தென் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிசைனுக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்பவே டைம் எடுக்கும், நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடிக்கடி கொஞ்சம் ஃபோன் ரொம்ப ஹீட்டாக வரதுனால அடிக்கடி ஆஃப் ஆகிடுது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஹீட்டுன்றதான். இப்போ வெயிலாக ஃபோனே ஸ்பூடாகுது, ஃபோனே சுத்தமாக தாங்க மாட்டேது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. அதனால தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு சப்ஜெக்டை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ஐ மீன் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணல, லைக் இந்த மாதிரி ஒர்க்லாம் காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் இப்போதைக்கு தான் காமிக்க முடியும். ஸோ யாருமே இந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக தமிழில் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட் யாருமே படிக்கிறவங்க இந்த நான் பண்ண ஒர்க்ஸை காமிச்சதில்லை நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இது
இப்போ தான் 12th முடிச்சிருப்பீங்க நிறைய பேர். ஸோ 12th முடிச்சுட்டு ஆர்கிடெக்சர் எடுக்கலாமா வேணாமான்ற யோசிக்கிறவங்க லைக் நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோன்றதுக்காக தான் நான் காமிக்கிறோம். ஸோ இது வந்து நான் 3rd இயரில் தான் இந்த ஒர்க்ஸு. ஸோ 1st இயர் 2nd இயரில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை என்னோடய பழைய வீடியோஸ்லேயே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டிஃபர் ஆகும் ஒர்க்ஸ்லாம். ஸோ இப்போ இருக்கிற ஃபஸ்ட் இயர்ஸில் அதே ஒர்க்ஸ் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கும். ஸோ சில சப்ஜெக்ட்ஸ்லாம் மாறலாம், சில ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம், இல்லை மேபி குறைச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ எல்லா ஒர்க்ஸுமே பண்ணுவீங்க. மேபி அதை சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒர்க்ஸு ஆட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா சொன்ன மாதிரியே தான். ஸோ ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுதா, ஸ்டோரேஜும் கடைசி நேரத்தில் வேலையை காமிச்சிச்சு. ஏன்னா ஃபைல்ஸ் ரொம்ப நிறைய இதை சேவ் பண்ணியிருக்கிறதுனால ஒர்க்ஸு ஃபோனில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபோனுன்றதுனால எல்லாமே நான் இதில் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஹார்ட் டிஸ்க்லேயும் ஒர்க் இருக்குது, லேப்லேயும் ஒர்க் இருக்குன்றதுனால எதுலையுமே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த லீவில் எக்ஸாம் முடிஞ்சோடனே கொஞ்சம் நான் ஸ்டோரேஜ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும். ஸோ ஓகே ஆல் கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாச்சும் வேணும்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லைக் கமெண்ட்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுறேன் என்னோடய இன்ஸ்டா ஐடி. ஸோ போய் செக் பண்ணுங்கள், அதில் போய் மெசேஜும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்ஸ் போடுறதுனால போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எனி டவுட்ஸாக இருக்குது பண்ணுங்கள். அண்ட் தென் டூ சப்ஸ்கிரைப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு போட முடியும். ஸோ ரெகுலராக இல்லாலுமே இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் அடிக்கடி கொடுப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக போயிட்டுருக்கிறதுனால தான் என்னால் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக நான் சூன் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி பழசில் எப்படி நான் வீடியோ போட்டுருந்தனோ அதே மாதிரி நான் கண்டிப்பாக நான் ஷியோர் போட ஆரம்பிப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட். அந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் எடுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பை. அந்த முக்கியமாக எஸ்ஆர்எம்மில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஜாயின் பண்ணக்கூடிய பசங்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.